அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே, என் புத்திக்குள் உள்ளப்படும் தேனே, உன்னை முதற்கண் வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். அவளோர் பெருமக்கள் இங்கு அமைந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவராக சொல்லி பெருமைப்படுத்துவதை விட ஒட்டுமொத்த பெரியோர்களையும் இந்த ஊர் மக்களையும் இந்த மண்ணையும் முதற்கண் தொட்டு வணங்கி நான் பேசத் தொடங்குகிறேன். ஏடிசிக்கும் இந்த அவளோர் ஊருக்கும் இனம் புரியாத பாசம் உண்டு. ஏனென்று சொன்னால் ஏடிசி என்ற இந்த நிறுவனத்தினுடைய பெயரை வெளிக்கொணர்ந்தவர்களே இந்த அவளோர் மண்ணு தான். அதை பெருமைப்பட சொல்லுவேன். இந்த மண்ணிலே வந்து இதுக்கு சான்றுகள் உண்டு. இதற்கு சான்றுகள் பல உண்டு. சார் ஐயா சொல்லியிருந்தாங்க, திருநாவுக்கரசு ஐயா சொல்லியிருந்தாங்க, தமிழரசி அப்படின்ற பெயர். தமிழரசி ஒரு எங்களுடைய பயிற்சி மையத்தினுடைய 2ஆம் தலைமுறை மாணவியாக வந்தாங்க. அதற்கு முன்னால் நாங்கள் நடத்திட்டு இருந்தோம். சக்தி பிரியா இவங்களாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எண்ணற்ற மாணவர்கள் நாங்கள் படித்து எல்லோரும் பாஸ் பண்ணி செட்டாக வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கிற தருணத்தில் குரூப் 2 என்ற ஒரு தேர்வு வருது. குரூப் 4 அவங்க எழுதி முடிக்கிறாங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட் குரூப் 4, அடுத்த அட்டம்ப்ட் குரூப் 2 எழுதுகிறாங்க. குரூப் 4 தேர்விலே அவங்க விஏஓ செலக்ட் ஆனாங்க. ஆனால் போய் ஜாயின் பண்ண போகிறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்து குரூப் 2 ப்ரிலிமினரி, அடுத்து மெயின்ஸ், அடுத்து இன்டர்வியூ போகிறாங்க. அந்த இன்டர்வியூ போஸ்ட்டில் சென்னை மாநகரங்களில் படிக்கின்ற பல்வேறு மாணவர்கள் மிகுந்த போட்டியாளர்களாக இருக்காங்க. அவர்களோடு சேர்ந்து நம் பயிற்சி மையத்தில் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்ததை மட்டும் கற்றுணர்ந்து அந்த போட்டிக்கு பங்கேற்று போகிறாங்க. மாநில அளவிலே தமிழரசி 4வது இடம் பிடிக்கிறார். இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கிறார். மண்ணுக்கு மட்டுமல்ல, ஏடிசிக்கும் பெருமை சேர்க்கிறார். அப்போது தான் நிறுவனத்தினுடைய பெயர் வெளியே தெரிய தொடங்குது. 4th பிளேஸ் வந்திருக்காங்க. பேப்பரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் அந்த பேப்பர் கட்டிங் வந்து எங்கள் பயிற்சி மையத்தில் ஐயா சார் எடுத்து வச்சுருக்காரு. பேப்பரில் பேர் வருது இது மாதிரின்னு சொல்லிட்டு, ஏடிசியோட மாணவி தமிழரசி என்று விளம்பரம் கொடுக்கப்படுகிறது. இந்த மண் பெருமை சேர்த்த மண். இங்கேருந்து செட்டாக பாஸ் பண்ணிட்டு போன ஒரு கூட்டம் உண்டு. தாமோதரன், சரவணன் இவர்கள்லாம் என்னுடைய ஆதி காலத்தில் இருந்தே தெரிந்த மனிதர்கள். இவங்களாம் வந்தால் ஏன்னா எனக்கு ஒரு நாள் நான் சென்னையிலேருந்து இந்த பக்கம் வந்து கொண்டிருந்த வேலையில் வாலாஜாபாத்தில் வந்து இறங்குற சூழ்நிலை. அப்புறம் இங்கேருந்து போகிறதுக்கு பஸ் கிடையாது. அப்போ நான் யாரை தொடர்பு கொள்கிறேன்னா தாமோதரனை தொடர்பு கொள்கிறேன். அப்போ தான் முதல் முறையாக ஐயா இதோ வந்துடுறேன்னு சொல்கிறாரு. என்னுடைய முதல் மாணாக்கன் தாமோதரன் வந்தால் எனக்கு ஐயா என்று பட்டம் கொடுத்தவர் தாமோதரன் என்பதை இந்த மண்ணிலே பெருமைப்பட பதிவு செய்கிறேன். அப்படி இன்னும் இந்த பல கதைகள் இந்த மண்ணோடு உறவு உண்டு. அது மட்டுமல்ல, இதுவரை விழிப்புணர்வு முகாம்களை பல இடங்களில் நடத்தலாம் என்று நாங்கள் தேர்ந்தெடுத்து முயற்சி செய்த போதெல்லாம் பல்வேறு கோணங்களில் பல்வேறு காலங்களில் அதெல்லாம் கடந்து போயிருக்கிறது. நம் பயிற்சி மையம் முதல் முறையாக விழிப்புணர்வு முகாம் என்பதை இந்த கிராமத்திலே வந்து நடத்துகிறோம் என்பதையும் பெருமைப்பட சொல்கிறேன். இந்த விழிப்புணர்வு முகாம் நடத்துவதற்காக அழைப்பு விடுத்த இந்த ஊர் பெருமக்களையும் அதற்கு முன்னிலையில் நடந்துகின்ற வெங்கடேசன் மற்றும் அவருடைய சக தோழமைகளையும் நம்முடைய முன்னாள் மாணவர்களையும் இன்றைய அரசு ஊழியர்களையும் நான் பெருமைப்படுத்தி இந்த சபையிலே பெருமைப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களுக்கு நன்றி பாராட்டவும் நான் விசுவாசமாக உள்ளேன். அதே இந்த விழிப்புணர்வு முகாம் என்பது இந்த மண்ணுக்கு தேவைதானா என்பது என்னுடைய முதல் கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே அவளூர் என்பது விழிப்புணர்வு பெற்ற ஊர். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போட்டித் தேர்வுகள் குறித்து அறியாதவர்கள் இங்கு யாரும் இருக்க முடியாது. 1000 குடும்பங்கள் இருக்கின்ற இந்த மண்ணிலே இந்த கிராமத்தில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு இளைஞர் நிச்சயமாக இருப்பார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டால் 1000 இளைஞர்கள் இங்கு குழுமி இருத்தல் வேண்டும். அன்றைய காலகட்டத்தில் இருந்த விழிப்புணர்வும் இன்றைய இருக்கின்ற விழிப்புணர்வும் இந்த கூட்டமே காட்டி கொடுக்கிறது. முன்னால் இருப்பவருடைய எண்ணிக்கையின் தலைகளுடைய எண்ணிக்கை என்பது குறைவு. ஆனால் கடைகோடியிலும் தெருவினுடைய ஓரத்திலும் பின்னாலும் மறைந்திருந்தும் பார்க்கின்ற கூட்டங்களுடைய தலைகளுடைய எண்ணிக்கை என்பது இங்கு அதிகம். இந்த நேர்வும் இந்த கூட்டமும் எதை காட்டுகிறது என்று சொன்னால், விழிப்புணர்வு இருக்கின்ற கூட்டம், ஆர்வத்தோடு வருகின்ற கூட்டம் முன்னாடி நிற்பதைப் போல, விழிப்புணர்வு இருந்தும் ஆர்வம் இருந்தும் படிக்க வேண்டும் என்று இருந்தும் மறைந்து நின்று பார்க்கின்றவர் தலைகளைப் போலத்தான் இன்றைய விழிப்புணர்வு என்பது காட்சியளிக்கிறது. அப்போது இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் அப்படின்னா சார் சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி மட்டுமல்ல, அரசு உத்தியோகத்துக்கு செல்லணும், மத்திய மாநில அரசுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் கோடிக்கணக்கான வாய்ப்புகள் கொட்டி கிடைக்கிறது. இன்றைய பெற்றோர்கள் இன்றைக்கி விழிப்புணர்வு ஆசிரியர் பெருமக்கள் வாய்ப்புகளை பற்றியும் அரசு ஊதியத்துக்கு செல்ல வேண்டிய வழிமுறைகளை பற்றியும் அவர்கள் இருவரும் எடுத்துரைத்து விட்டார்கள். ஆனால் நான் உங்களிடத்திலே, அதுவும் முக்கியமாக
இங்கு இளைஞர்கள் என்று இல்லாமல் நிறைய பெற்றோர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அவர்களிடத்திலே கோரிக்கை வைப்பதற்காக வந்திருப்பதாக நான் உணர்ந்து பேசத் தொடங்குகிறேன். என்ன செய்கிறார்கள் உங்கள் வீட்டிலே? என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இன்றைய வெறும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை மட்டும் கண்டுகளிக்க கூட்டமாக மேடையாக இருந்து வந்த இந்த இடம் இன்று வாழ்வியலை கற்றுக் கொடுக்கின்ற கூட்டமாக இன்று மாறியிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஊர் மக்களுடைய பெருமை எவ்வளவு முன்னேறி இருக்கிறது, இந்த அவர்களுடைய என்ன ஓட்டம் என்னவாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த கூட்டத்துக்கு வராத இந்த இளைஞர் கூட்டம் எந்த கூட்டத்தோடு கலந்திருக்கிறது என்பதை இந்த பெற்றோர்கள் சற்று சிந்தித்திருக்க வேண்டும். ஐயா அவர்கள் நான் சொல்வதை ஆமோதிப்பதாக நினைக்கின்றேன். அப்போ என்ன ஆயிற்று? இந்த கிராமத்துக்கு வந்தா இந்த இளைஞர்கள் எங்கே போனார்கள்? ஏதோ அதாவது வெந்ததை தின்னு விதி வந்தா சாவு அப்படின்னு சொல்லுவார்கள். அதை போல கொள்கை இல்லாதவர்களாக மாறிப்போய் விட்டோமா நாம்? நீங்கள் தான் சற்று சிந்தித்தல் வேண்டும். உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் தான் கற்றுத்தருதல் வேண்டும். கைபேசியை கையில் வைத்துக்கொண்டு காலம் கடத்துகின்ற காலம் போதுமடா, எழுந்திரு, புறப்படு, படிக்கத் தொடங்கு. படி என்கின்ற 2 எழுத்து கொண்ட ஒரு சொல் வாழ்வினுடைய தலைமுறையை மாற்றிவிடும். எஜுகேஷன் இஸ் த பவர்ஃபுல் வெப்பன் டு சேஞ்ச் தி என்டையர் வேர்ல்டு என்று சொல்கிறான். கல்வி மட்டுமே ஒன்றை மாற்றக்கூடியது. அந்த கல்வி போட்டித் தேர்வு கல்வி, மற்ற கல்விகள் எல்லாம் படிப்பதற்கானது, அறிவை பெருக்குவதற்கானது. ஆனால் போட்டித் தேர்வுக்காக படிக்கின்ற கல்வி வாழ்வியலுக்கானது. உங்கள் வாழ்க்கை முறை என்னவென்று கற்றுத்தரக்கூடியது. சார் எங்களால் முடியுமா? இப்போ நாங்கள் இது மாதிரி இந்த ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டமே டோட்டலாக மாறிடுச்சு, எங்களால் முடியுமா? நிச்சயமாக முடியும். அதுதான் அதாவது இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோடு வெங்கட் ஒரு பதிவு இந்த சபையில் பதிவு செய்கிறார். ஏறத்தாழ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கலந்தாய்வுக்கு சென்று பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வேலை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இன்று காஞ்சிபுரம் மாவட்டத்திலே நாங்கள் 53 இளைஞர்களுக்கு பாராட்டு விழா, அவர்கள் வென்றுவிட்டு வாகை சூடி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பாராட்டு விழா எடுத்துவிட்டு அவர்களை பெருமைப்படுத்திவிட்டு கௌரவித்துவிட்டு இந்த சபைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டுதோறும் அரசு ஊழியர்களை கண்ட இந்த மண்ணிலே இந்த ஆண்டு மட்டும் ஒரு அரசு ஊழியன் கூட இல்லை என்பது கவலைக்கிடமானது. ஏன் இல்லை? எதற்காக இந்த மாறிப்போனது? எனக்கு என்ன வருத்தம் என்று சொன்னால் 50 அரசு ஊழியர்களை கண்ட இந்த மண், அதாவது 1000 குடும்பங்கள் இருக்கின்றன, 1000 அரசு ஊழியர்கள் இருக்கணும். 50 என்பது என்னை பொறுத்தவரை குறைவு. அப்படி விழிப்புணர்வு பெற்ற கிராமம் இந்த கிராமம். ஏனென்று எங்கள் பயிற்சி மையம் நடத்துவோம். அதில் 35 விழுக்காடு அவலூர் மாணவர்களாக இருப்பார்கள். தொடக்க காலத்தில் இந்த அவலூருடைய பெயர் எனக்கு பிரசித்தி பெற்றது. அங்கே இருக்கின்ற அவலூர் அகத்தீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது. அப்போ நான் வந்துட்டு போனேன் வந்தக்கா. ஏன்னா அந்தளவுக்கு இந்த மண்ணோடு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் இந்த மண் வந்தா. அப்படி கூட்டம் கூட்டமாக குழு குழுவாக வந்து படித்து கொண்டிருந்த இளைஞர்கள் எங்கு தடம் மாறி போனார்கள், எங்கு அவர்களுடைய மடைமாற்றம் செய்யப்பட்டார்கள் என்பது இந்த சமூகம்தான், இந்த பெற்றோர்கள் தான், இந்த மண்ணினுடைய மூத்த தலைமுறை தான் கண்டறிய வேண்டும். அவர்களெல்லாம் மீண்டும் கோ பேக் டு வேதாஸ் என்று தயானந்தி சரஸ்வதி சொன்னதை போல கோ பேக் டு ஏடிசி என்று நீங்கள் சொல்லி அனுப்பி வைத்திருதல் வேண்டும். அவருடைய தலைமுறை, அவருடைய தலையெழுத்து மாற்றுவது என்பது உங்கள் கரங்களிலே இருக்கிறது. இன்றைக்கி படிக்க ஆரம்பித்தா ரொம்ப எளிமையாக வெற்றி பெற்று வேலைக்கு போயிடலாம். அரசு ஊழியத்தில் போய் அமர்ந்திருக்கலாம். வந்தால் என்ன, இன்னைக்கு காஞ்சிபுரத்திலிருந்து 3 தொடர் வண்டிகள் புறப்படுகிறது. 3 தொடர் வண்டிகள் முழுமையாக போகிறது. நிற்பதற்கு கூட இடமில்லை. அத்தனை பேரும் அரசு ஊழியர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் இந்த பயிற்சி மையம். இங்கேருந்து அவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. 15 ஆண்டுகளில் 18,000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களை களம் காண வைத்திருக்கிறது நம்முடைய பயிற்சி மையம். அப்போ இவ்வளோ பேரை உருவாக்கியிருக்கிற இந்த பயிற்சி மையத்தில் இந்த மண்ணிலிருந்து மட்டும் அத்தனை பேர் உருவாகி போயிருக்காங்க. பெற்றோர்களாக இருக்கின்ற நீங்கள் உங்கள் இளைஞர்களுக்கு வீட்டிலே அடங்கி முடங்கி கிடப்பவர்களுக்கு, அவர் கைபேசியோடு காலத்தை கடத்துவர்களுக்கு சற்று எடுத்துரைக்க முயற்சி செய்யுங்கள். மூத்த தலைமுறையாக இருக்கின்ற இந்த அரசு ஊழியர்கள் நீங்களும் சற்று அவர்களுக்கு காலத்தினுடைய கட்டாயத்தை, காலத்தினுடைய பெருமையை, எதிர்கால கனவை, இந்த அரசு உத்தியோகம் பெற்றால் என்னவெல்லாம் நடக்கும் சார் சொல்லியிருந்தார். சமூகத்தில் அங்கீகாரம், வாழ்க்கையில் செட்டில்மெண்ட்டு ரொம்ப எளிமையாக போவது. நம்ம இந்த சமூகத்தில் நடந்து போகும்போது ஒரு 10 லட்சம் வேலை பார்க்குறவர் போனாலும், ஆனால் செக்ரட்டரியேட்டில் வேலை பார்க்குற ஏஎஸ்ஓ நடந்து போனாலும், இருவரில் யாருக்கு மதிப்பு என்று சொன்னால் தலைமைச் செயலகத்தில் வேலை பார்க்குற ஏஎஸ்ஓக்கு தான் மதிப்பு அதிகம். ஏன்னா அவருக்கு தான் அங்கே மதிப்பு கூடுது. ஏன்னா அவர் இந்த இடத்துல அரசு ஊழியராக இருக்கார், சமுதாயத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு இது ஊரறிந்த உண்மையும் கூட. உங்களுக்கெல்லாம் இப்போ இந்த பெற்றோர்கள் நிறைய இங்கே இருப்பதனால இளைஞர்களுக்கு மத்தியில் விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறதா அப்படின்னு கேள்வி எழுப்பினா விழிப்புணர்வு எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவர்களிடத்தில் தன்னூக்கம் இல்லை என்பது மட்டும்தான் உண்மை. நீங்கள் எல்லாம் மகாபாரத கதையிலே அர்ஜுனனை மிகச்சிறந்தவர் என்று சொல்வது உண்டு.
பாடம் கற்றுக்கொள்வதிலே அர்ஜுனனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை என பேசுவது உண்டு. ஏன் அர்ஜுனன் அப்படி சிறந்தவனாக இருக்கிறான்? துரோணரிடத்திலே பீஷ்மர் எல்லாம் போய் சண்டை போடுறாங்க. நீ அர்ஜுனனுக்கு மட்டும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குற, அவனை மட்டும் சிறந்தவனாக உருவாக்க முயற்சி பண்ணுற, உன் பையனையும் அவனை மட்டும் தனியாக கவனிக்கிற. ஆனால் துரியோதனை உனக்கு என்ன பண்ணான்? ஏன் அவனுக்கு எதுவும் சொல்லித்தர மாட்டேன்ற? துரோணர் சொல்கிறார், இல்லை ஐயா, 100 + 5 105, 105 பேருக்கும் சமமாகத்தான் பாடத்தை கற்பிக்கிறேன். இவர் வேறு அவர் வேறு என்று பாரபட்சம் பார்ப்பதல்ல. துரோணர் சொல்கிறார். பீஷ்மர் மறுக்கிறார், இல்லை நீ தப்பு பண்ணுற, அவன் மட்டும் அப்புறம் எப்படி ரொம்ப சிறந்தவனாக விளங்குறான், வில்லாற்றல் பெற்றவனாக இருக்கான், வில்லுக்கு விஜயனாக இருக்கிறான், ஏன் இவன் துரியோதனன் இப்படி இல்லை? பீஷ்மர் கேட்குறார். துரோணர் பதில் சொல்ல முடியாமல் சொல்கிறார், ஐயா, வருகின்ற சனிக்கிழமை நாங்கள் எல்லாம் ஆற்றுக்கு நீராடப் போகிறோம், நீங்களும் பின்தொடர்ந்து வாருங்கள். ஆனால் நீங்கள் வருவது இவர்களுக்கு தெரியக்கூடாது. இவர்கள் பாண்டவர்கள் 5 பேரும், கௌரவர்கள் 100 பேர், 105 பேரையும் நான் அழைத்து கொண்டு போகிறேன், அவர்களுக்கு தெரியக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்கிறார். பீஷ்மர் சரி ஒத்துக்கிறேன், என்ன தான் சொல்கிற பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி, இந்த நான் சனிக்கிழமை வந்தது, சனிக்கிழமை அன்று ஆற்றிலே நீராடச் செல்வது வழக்கம். 105 பேரையும் வழிநடத்தி கொண்டு துரோணர் முன்னாடி போகிறார், 105 பேரும் பின்னாடி வராங்க. பீஷ்மர் இதை மறைந்து நின்று பார்க்குறார். ஆற்றுக்கு போகிறாங்க. போகிற வழியில் திடீரென்று துரோணர் நிற்கிறார். 105 பேரும் வழி நடந்து செல்லுகின்ற வேளையிலே ஆசிரியரான குருவான துரோணர் நின்னவுடன் 105 பேருக்கு ஷாக். என்ன பண்ண போகிறார் தெரியலையே. எப்பயுமே நிற்காத இவர் திடீர்னு ஏன் நிற்கிறார்? எதனால் இந்த 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 நிலைமைக்கு காரணம் என்ன? திடீர்னு நிற்கிறோடனே எல்லாரும் பொறுமையாக பார்க்குறாங்க. துரோணர் திரும்பினார், அர்ஜுனனை கூப்பிட்டார். அர்ஜுனா எங்கே வா, நீராட போகிறோம்ப்பா, நான் மட்டும் என்னையை மறந்து வச்சுட்டேன், வீட்டுக்கு போ, ரிஷிபத்தினி இருப்பா, அவர்கிட்ட போய் ஐயா தூக்கு கேட்டேன், என்ன தூக்கு கேட்டேன்னு கேட்டு வாங்கிட்டு வா. அப்படி வாங்கிட்டு வர வேலையில் ஒரே ஒரு கண்டிஷன், ஒருபோதும் தூக்கு மண்ணில் படக்கூடாது, அதான் கண்டிஷன். உன் கையை விட்டு எண்ணெய் தூக்கு கீழே வைத்தல் ஆகாது, சரியா அப்படின்னு சொல்கிறார். சரி குருவே, இதான் நிபந்தனை. நேராக போகிறார். போய் அவர் அர்ஜுனனை திருப்பி அனுப்பிட்டாங்க. அர்ஜுனன் வீட்டுக்கு போகிறான். போய் ரிஷிபத்தின் இடத்துல எண்ணெய் தூக்கு வாங்கிட்டு வர்றதுக்காக ஓடுறான். 104 பேர் பின்தொடர்றாங்க. 104 பேரையும் பின்தொடர்ந்த இந்த துரோணாச்சாரியார் நேரடியாக ஆற்றுக்கு செல்லுகின்ற பாதையை மடுத்து வேறு வழியில் திசை திருப்பி கூட்டும் போகிறார். அங்கே எல்லாருக்கும் புரியல 104 பேரை எங்கே கூட்டும் போகிறாருன்னு. 104 பேரை திருப்பி கூட்டும் போனால் ஒரு பெரிய ஆலமரத்தில் நிறுத்துறார். ஆலமரத்தை சுற்றி நிறுத்த சொல்கிறார். துரியோதனனை கூப்பிடுறார். கூப்பிட்டு பீஜ மந்திரங்களை மண்ணில் எழுதுகிறார். பீஜ மந்திரங்களுக்கு சக்தி உண்டு. பீஜ மந்திரங்களை மண்ணில் எழுதி துரியோதனனை வாசிக்க சொல்கிறார். துரியோதனன் வாசிக்கிறான். திரும்ப சொல்கிறார். திரும்ப சொல்கிறான். அம்பை எடுறான்னு சொல்கிறார். அம்பை எடுக்கிறான். தொடு என்று கூறுகிறார். அம்பை தொடுக்கிறான். பீஜ மந்திரங்களை சொல்லி அம்பை விடு என்று சொல்கிறார். பீஜ மந்திரங்களை சொல்லி அம்பை விடுறான். ஆலை மரத்தில் இருக்கின்ற 1000 இலைகளிலும் ஓட்டை போட்டு அம்பு கீழே இறங்குது. இது 1000 இலை வித்தை என்று பெயர். துரியோதனுக்கு சொல்லி கொடுத்தான். மற்றவெல்லாம் கவனித்தான். பீஷ்மர் இதை பார்த்துட்டு இருக்கார். பாருங்கள், துரியோதனன் தான் சொல்லி கொடுத்தார், வேறு யாருக்கும் சொல்லி தரல. துரியோதனன் மந்திரத்தை ஏற்றிக்கிட்டு பீஜ மந்திரங்களை சொல்லி முடிச்சுட்டு 1000 இலை வித்தை. துரியோதனனுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த வித்தை தனக்கு தெரியும் என்பதை விட அர்ஜுனனுக்கு தெரியாது என்பதிலே அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அர்ஜுனன் இல்லைப்பா, ஆள் இல்லாமல் நமக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுத்துறாருப்பா, எவ்வளோ பெரிய சந்தோஷம். நமக்கு தெரியும் என்பதை விட பிறருக்கு தெரியாது என்று துரியோதனன் யோசிக்கிறான். வீட்டுக்கு போன அர்ஜுனன் திரும்பி வரான். அவர் எந்த வழியாக போகிறாங்களோ அதே கால் தடத்தோடு நடந்து வரான். எண்ணெய் தூக்கு கீழே வைக்கக்கூடாது. இவங்கெல்லாம் மந்திரங்களை கற்றுக்கிட்டு இங்கேருந்து இந்த வித்தையை 1000 ஆலை இலை வித்தையை கற்றுக்கிட்டு எல்லாம் நீராட போகிறாங்க. ஆற்றுப்பகுதிக்கு போயிட்டாங்க. போன அர்ஜுனன் திரும்ப வரான். வந்தாக்கா ஆற்றுப்பகுதிக்கு செல்லுகின்ற பாதையிலிருந்து குரு எங்கே நின்னாரோ அங்கேருந்து திசை மாறி போயிருக்காரு. கால் தடம் தெரிகிறது. நேராக தானே போகணும் ஆற்றுக்கு, ஏன் இப்படி போனாங்க அப்படின்னு அர்ஜுனன் யோசிக்கிறான். அவர்கள் கால் தடம் தெரிந்த இடத்துல 105 பேரோட கால் தடம் தெரியுது. 104 பேர் இவர்கள், துரோணர் ஒருவர், 105 பேரோட கால் தடம் போயிருக்கு. அதை பின்தொடர்ந்து போகிறான். போனால் ஒரு பெரிய ஆலமரம். ஆலமரத்தை சுற்றி ஒரு பெரிய வட்டம் நிற்கிது. அத்தனை பேரும் நின்று இருக்கு. அந்த கால் தடம் தெரியுது. இவன் அதை ஆராய்ஞ்சிக்கிட்டே போகிறான். போனால் ஆஹா, குரு நம்ம இல்லாமல் வேற ஏதோ வித்தை சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு முடிவு பண்ணுறான். அப்போ அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒரு புதிய வித்தையை இந்த சபையிலே அவர் சொல்லி கொடுத்துருக்கார் அப்படின்னு தெரிஞ்சவன் சுற்றி பார்க்குறான். கீழே பார்த்தா மண்ணில் பீஜ மந்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த பீஜ மந்திரங்களை குருவினுடைய அனுமதி இல்லாமலே உச்சாரணம் செய்கிறான், படிக்கிறான், மனப்பாடம் பண்ணுறான், கற்றுக்கிறான். அப்படி கற்றுக்கினவனுக்கு இந்த வித்தையை பயன்படுத்தி பார்க்கணும்னு ஆசை வருது. பாருங்கள், தன்முனைப்பு.
அதான் ஒரு ஆர்வம் என்பது தான் ஒரு வெற்றியாளனுடைய அடையாளம். மகாபாரதத்தில் அர்ஜுனன் மட்டும் வில்லுக்கு விஜயனாக தனித்து நிற்பதற்கான காரணம் என்னென்னா, ஏதோ பாவம் போனாங்க நம்ம வேலையை பார்ப்போம் போய் குளிச்சுட்டு வருவோன்னு போகாமல் என்ன நடந்தது என்று ஆர்வத்தோடு கண்காணிக்க சென்றான். போனால் ஒரு வித்தை சொல்லி கொடுத்துருக்காரு. நம்ம இல்லையே என்ற ஏக்கம் அவனுக்கு. அந்த மந்திரங்களை படிக்கிறான், பீஜ மந்திரங்களை உச்சாரணம் செய்கிறான். ஆனால் குரு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காரு, இதை பயன்படுத்தி பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? அம்பை எடுக்கணும், வில்லில் தொடுக்கணும், அம்பை விட்டு பார்க்கணும். அப்படி விட்டு பார்க்குறது தான் 2 கையும் செயல்படணும். 2 கையும் வேணும்னா ஒரு தூக்கு கீழே வைக்க ஆகணும். குரு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்கார், ரிஷிபத்தின் இடத்துல பெற்ற தூக்கு ஒருபோதும் பூமியை தொடக்கூடாது. அதான் கண்டிஷன். யோசிக்கிறான் என்ன பண்ணுறது. ஆனால் ஆர்வம், இந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்தே ஆகணும், என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்த அர்ஜுனன் தன்னுடைய ஏற்கனவே தெரிந்த வித்தையின் அடிப்படையில் தூக்க ஒரு அம்புல மாட்டி ஒரு மரத்தில் தொங்க விடுறான். மேலே தூக்கு தொங்கி கொண்டிருக்கிறது. அடுத்த அம்பை எடுத்தான், இந்த பீஜ மந்திரங்களை உச்சாரணம் செய்தான், அம்புக்கு சக்தி கொடுத்தான், அம்பை விட்டான், போய் 2வது ஓட்டை போட்டு கீழே வந்துருச்சு. ஏற்கனவே துரியோதனன் சொன்ன அம்பு ஒரு ஓட்டை போட்டு வந்திருக்குது. 2வது அர்ஜுனன் விட்ட அம்பு 2வது ஓட்டை போட்டு 1000 இலையில் ஓட்டை போட்டு கீழே இறங்கிடுச்சு. அப்பா சக்தி வந்துருச்சுப்பா, நம்ம கற்றுக்கிட்டோம்பா, குருவிட்ட நம்ம மிஸ் பண்ணிட்டோமோன்னு நினச்சோம். இந்த வித்தையை நம்ம கற்றுக்கிட்டோன்ற மகிழ்ச்சியோட மீண்டும் தூக்க கையில் எடுத்துக்கிட்டு ஆற்றுக்கு போனான். ஆற்றுக்கு போய் குருவின் இடத்துல கொடுத்தான். தூக்கி எங்கேயும் மண்ணில் வைக்கலையே. அவர் துரோணாச்சாரியார் நிஷ்டையிலே தெரிஞ்சுக்கிட்டாரு, அர்ஜுனை வேலையை காட்டிட்டான், அவன் வேலையை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இல்லை குருவே, நான் எங்கேயும் வைக்கலை. சரி, தூக்கம் எடுத்தார், நீராடினார். நீராடிட்டு திரும்ப அழைத்து கொண்டு வருகிறார் குழந்தைகளை. 105 பேரும் வராங்க. வந்தால் மீண்டும் அதே ஆலமரத்துக்கிட்ட கூட்டும் போகிறார். கூட்டும் போய் எல்லாரும் சுற்றி நிற்க சொல்கிறார். துரியோதனன் ஆச்சரியமாக பார்க்குறான், நம்ம ஒரு ஓட்டை தானே போட்டோம், எல்லா இலையிலும் 2 ஓட்டை இருக்கே, இது எப்படி சாத்தியம், எப்படி 2 ஓட்டை வரும் அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறான். அப்போது வேறு யாரோ ஒன்று நடந்திருக்கு. ஆனால் துரோணருக்கு தெரியுது, கண்டிப்பாக இந்த அர்ஜுனன் இந்த வேலையை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு துரியோதனை கூட்டார். துரியோதனா, நீராட போகும்போது மந்திரம் சொல்லி கொடுத்தேன் அல்லவா? ஆம் குருவே. அதை சொல்லி பார்க்கலாம். சொன்னால் வரமாட்டேன்து. சொல்லி கொடுத்த பாடம் நீராடிட்டு திரும்ப வந்தால் மறந்து போச்சு, வரல அவனுக்கு வந்தா. அப்போ எப்படி உனக்கு இது பண்ண சொல்லி முடியும்? துரியோதனை யோசிக்கிறான். சரி அர்ஜுனா, நீ வா, சொல்லு பார்க்கலாம். சொல்ல ஆரம்பித்தான் கற்ற பாடத்தை. குருவினுடைய உறுதுணை இல்லாமலே துரோணர் வேணுமனே மண்ணில் எழுதி வைத்த பாடத்தை அழிக்காமலே போனார். இவன் தான் படிப்பான்னு தெரியன்றதுனால திரும்ப சொன்னான். வித்தையை அம்பை எடுத்தான், மீண்டும் விட்டான், 3வது ஓட்டை போட்டு கீழே இறங்கிடுச்சு. மறைந்து நின்று பார்த்தார் பீஷ்மர். ஒத்துக்கொண்டார். ஐயா, குறை உன் மீது இல்லை, சபையில் இல்லாது வித்தை சொல்லிக் கொடுக்கும் போது பையன் ஆப்சண்ட்டு. ஆனால் குருவின் தன் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்ததன் காரணமாக மட்டுமே அர்ஜுனன் தலைச்சிறந்தவனாக இருக்கிறான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நீ துரியோதனுக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரத்தை திரும்ப சொல்லும்போது கூட அவன் எண்ணம் இது அர்ஜுனனுக்கு தெரியாது என்று நகைத்தானே தவிர தனக்கு தெரியும் என்று பெருமிதம் கொள்ளவில்லை. அதுதான் பிரச்சனை. அப்போது அந்த இடத்துல இந்த மகாபாரத கதையின் மூலமாக என்ன நாம் தெரிந்து கொள்கிறோம்னா, விழிப்புணர்வு என்பது வேறு யாரோ சொல்லிக் கொடுத்து வருவதல்ல. தன்னூக்கம் தானே பிறத்தல் வேண்டும். ஒவ்வொருவரும் ஊற்றெடுக்க வேண்டும் ஆற்றல் என்பது. அப்போ இந்த கிராமத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் ஒவ்வொரும் என்ன பண்ணுறாங்க சார், நீங்கள் ஆந்திர பிரதேசலாம் போனீங்கன்னாக்கா 6ஆம் வகுப்பிலே போட்டித் தேர்வு குறித்த விழிப்புணர்வை சொல்லி கொடுத்துட்றாங்க. 6th ஸ்டாண்டர்ட் உள்ள ஒரு குழந்தை நுழையுதுன்னு சொன்னால் நீ ஐஏஎஸ்ஸா, ஐஐடி போகிறியா, மெடிசன் போகிறியான்றதை முடிவெடுத்து அந்த குழந்தைகளுக்கு அதை போல பாடங்களை கற்பிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இன்றைக்கி நகர்ப்புறங்களில் படிக்கிற மாணவர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. ஆனால் உங்களிடத்திலே இங்கே இது மாதிரி ஒரு மன்றம் இருப்பதும், இந்த கிராமத்தில் ஒரு அமைப்பு இருப்பதும், இந்த இடத்துல மிகச்சிறந்த முறையில் அறிவுக்கூடமாக பயன்படுத்துவதும் நிச்சயமாக உங்களால் முடியும். அப்போ அவர்களுக்குள்ளே கூப்பிட்டு வாரத்தில் ஒரு முறை நீங்கள் அனைவருமே சேவை மனப்பான்மையில் அவர்களை கூட்டு அழைத்து ஒரு விழிப்புணர்வு கொடுத்து படிக்க வச்சிங்கன்னா இந்த கிராமத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் அரசு ஊழியர்களாக உருவெடுப்பார்கள். ஏனென்றால் இந்த கிராமம் பல்வேறு தமிழக அரசு துறைகளிலே பணியாற்றுகின்ற அதிகாரிகளை பெற்றிருக்கின்றது. ஆனால் இன்னும் மத்திய அரசு துறை தமிழகத்தில் மட்டுமில்லை, இந்தியாவில் எந்த மூலையில் அவலூருக்கு ஏதேனும் ஒரு வேண்டும் என்று சொன்னால் அது இந்த ஊரை சேர்ந்த இளைஞரால் முடிந்திருக்க வேண்டும் என்பது இந்த மண்ணுக்கு அவர் சேர்க்கின்ற பெருமை. அது நீங்கள் நினைக்கணும். அப்போ நம்ம யூபிஎஸ்சி படிக்கலாம், டிஎன்பிசி படிக்கலாம், எஸ்எஸ்சி படிக்கலாம், எல்லா எக்ஸாம்ஸும் நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சிந்தித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவராலும் வெற்றி பெற முடியும். ஸோ பெற்றோர்களே, இந்த மண்ணில் தரித்திருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் இருகுரம் கூப்பி நான் வேண்டிக் கொள்வது என்னவென்று சொன்னால், உங்கள் வீட்டு பிள்ளைகளிடத்திலே நீங்கள் தயை கூர்ந்து பேசுங்கள். ஏதோ ஒரு கம்பெனிக்கு போய்
மாசமான ஏதோ ஒரு சம்பளம் வாங்கி காலத்தை கல்யாணம்னு ஒன்று பண்ணி நீ வாழ்க்கையில் எப்படியோ பொழைச்சிக்கப்பா என்று கை கழுவி நழுவி விடுவதை விட படிக்க வைத்து அரசு உத்தியோகத்துக்குள்ளே சென்று அரசினுடைய ஊழியத்தை பெற்று நீ தன்னந்தனியாக உன் சொந்த காலில் நின்றுக்கோப்பா என்று சொல்வது தான் தலைச்சிறந்தது. அப்படி தான் இங்கே இருக்கின்ற 50 அரசு ஊழியர்களும் உருவெடுத்திருக்கிறார்கள். பல்வேறு துறைகளிலே அவர்கள் எல்லாம் அதிகாரிகளாக பணிபுரிந்து வருகிறார்கள். மற்ற இளைஞர்களும் இவர்களை பார்த்து தன்னூக்கம் பெற்று நன்முறையிலே கல்வியை பெற்று அதுக்கு பயிற்சி மையம் வழிகாட்டுதலாக இருக்கின்றது. உங்களுக்கெல்லாம் இந்த இந்த அவலூர் பெருமக்களுக்கு மட்டும் ரொம்ப பெரிய கிஃப்ட் என்னென்னா, இன்றைக்கி காலையில் நாங்கள் ஒரு இளைஞனை பாராட்டணும். அந்த இளைஞன் சிவகங்கையிலிருந்து வந்திருக்கான். சிவகங்கையிலிருந்து புறப்பட்டு வந்து சாப்பாட்டு கஷ்டப்பட்டு தங்கி ஏறத்தாழ ஓராண்டு காலம் முயற்சித்து இந்த குரூப் 4ல் வேலை வாங்கிட்டு அவர் ஊருக்கு போயிருக்கார். வெற்றியோடு திரும்புகிறார். பல்வேறு அதாவது என்னென்னா, இந்த டிஎன்பிசி எக்ஸாமில் என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற இளைஞர்களை விட ரொம்ப வறுமையிலும் துன்பத்திலும் துயரத்திலும் ஆழ்ந்து போனவர்கள் என்று இங்கு யாரும் இருக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் உங்கள் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிக் கொள்வதற்கு உங்கள் பெற்றோர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ கூட நின்று பார்த்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் முகத்திலே எப்போதும் துன்பங்கள் துயரங்கள் என்பது புறையோடுவதில்லை. ஏனென்றால் அந்த சுமையை வேறு ஒருவர் சுமந்து கொண்டிருக்கிறார் என்பதால் தான் உங்களால் சிரிக்க முடிகிறது, மகிழ முடிகிறது, மகிழ்வோடு இருக்க முடிகிறது. இதை இந்த குடும்பத்தினுடைய பொறுப்பையும் குடும்பத்தினுடைய துன்பத்தையும் உணர்ந்த ஒருவரால் இந்த உரையை கேட்ட பின்பு நிச்சயமாக மகிழ்ந்திருக்க இயலாது. அது தனக்குள் இருக்கின்ற அந்த ஆற்றல், தனக்கு உள்ளே இருக்கிற அந்த உணர்வு, அப்பா கஷ்டப்படுறார், அம்மா கஷ்டப்படுறார், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்க தோணும். பல்வேறு சரித்திரங்களை நம் பயிற்சி மையம் கண்டிருக்கின்றது. ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி உங்களிடத்தில் நான் விடைபெறலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு சின்ன குக்கிராமம், திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குக்கிராமம், செங்கம் என்கின்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கின்ற வில்வாரணி என்கின்ற ஒரு சின்ன குக்கிராமம். ஒரு அதிகாரி வரார், விஏஓ வரார். வந்த உடனே பக்கத்து நிலத்துக்கும் இந்த நிலத்துக்கும் சண்டை. அவர் மண்ணை அளக்கிறார். எல்லாரும் ஐயாவை கையெடுத்து கும்பிட்றாங்க. அவரை பார்க்குறார். அவரை பார்த்த உடனே இவன் மனதுக்குள்ளே எண்ணற்ற வெறி. எப்படி அவருக்கு மட்டும் இவ்வளோ மரியாதை கிடைக்குது? இவர் சொன்ன உடனே எல்லாரும் 2 பேரும் தீரா சண்டையாக இருந்து வந்தது. இது உன்னோடது இந்த அத்து, இது உன்னோடது இந்த அத்து, இதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகிறாரு. 2 பேரும் கரெக்டாக ஒத்துக்கிட்டு சண்டையை தீர்த்திட்டாங்க. இது எப்படி நடந்தது? கிராமத்தில் பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு இந்த இளைஞனை பெரிதளவு பாதிக்கிறது. அந்த கூட வந்த அந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் தலையாரிகள்லாம் இருந்தாங்க. அவர்கிட்ட ஓடி போய் ஐயா அவர் யார் அப்படின்னு கேட்குறான். அவர் தான்ப்பா விஓப்பா, இந்த கிராமத்துக்கு அவர் தான் நிர்வாக அதிகாரி அப்படின்னு அந்த இளைஞனிடத்திலே அவனுக்கு புரிந்த மொழியில் புரிந்த பாஷையில் அவனை சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் கடந்து போகிறாங்க. அந்த நேர்வும் அந்த நிகழ்வும் இவனை பெரிதளவு பாதிக்கிறது. இவன் ஓடி போய் மறுநாள் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, ஐயா நான் உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்? கலெக்டரை பார்க்கல, விஏஓ பார்த்து உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணும்? அந்த இளைஞனுக்கு அதுவே பெரும் கடல், அதுவே பெரும் நிகழ்வு. அது தெய்வத்தை பார்த்த மாதிரி அவன் உணர்ந்து அவரை போய் பார்த்து பேசுகிறான். அப்போ பேசுகின்ற வேலை அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் காஞ்சிபுரத்தில் இது மாதிரி ஏடிசின்னு இருக்குது, அங்கே படிச்சுட்டு வந்திருக்கிறேன், டிஎன்பிசி எக்ஸாம் ஒன்று இருக்குது, குரூப் 4 எழுதணும். சரி என்ன தகுதி? 10வது படித்தா போதும். இப்போ இந்த நேர்வை அவரை சந்தித்து விட்டு நான் எப்படி போகிறதுன்னு கேட்டுட்டு தன்னிடத்தில் இருக்கின்ற உடுப்பு கிழிந்து போன 2 உடுப்புகளை மட்டும் ஒரு கோணிப்பையில் சுற்றி கொண்டு தனக்கென இருக்கிற சைக்கிளை நைட்டோட நைட்டாக வீட்டுக்கு அப்பாவுக்கு தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக புறப்பட்டு அந்த ஊர்லேருந்து தப்பிச்சு வெளில வரான். அவன் அப்படி தான் பதிவு செய்கிறான். வெற்றி பெற்று தப்பிச்சு வெளியில் வந்த அந்த இளைஞன் நைட்டு முழுக்க சைக்கிள் ஓட்டுறான், பகல் முழுக்க சைக்கிள் ஓட்டுறான். பசியோடு ஓட்டி கொண்டு இங்கே ஏடிசி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு, இல்லைப்பா இப்போலாம் கிளாஸ் கிடையாது, சனி ஞாயிறு மட்டும்தான் கிளாஸ், இப்போ எதுவும் கிளாஸ் கிடையாது. வந்தால் புதன்கிழமை, அப்போ புதன்கிழமை நைட்டு தங்கணும், வியாழக்கிழமை இருக்கணும், வெள்ளிக்கிழமை இருக்கணும். ஒத்த பைசா காசு கிடையாது. அவன் ஊரில் இது பண்ண எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே துணியோடு சேர்ந்துட்டான். அப்போது வேறு வழி இல்லாமல் ஊரில் இந்த கோவிலெலாம் சாப்பாடு போடுவாங்க. சரிப்பா சாப்பிட்டுட்டு காலைல தான் உனக்கு உணவு இருக்குது, மதியம் தான் உணவு இருக்குது, நைட்டு தங்க இடம் இல்லை. நைட்டு திரும்பி சைக்கிளை ஓட்டிக்கிட்டு திரும்ப வந்தவாசி காஞ்சிபுரம் சாலையில் புளிய மரத்தடியில் அந்த சாக்கு பையை தலகாணியாக வச்சு பூமியை தனக்கு போர்வையாக்கி கொண்டு தூங்கிட்டான். காலைல எழுந்து மறுபடியும் அந்த வயல்வெளியில் குளிச்சுட்டு கோவிலுக்கு உட்காந்து தன் இளைஞர்கள்லாம் படிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு அந்த கோவிலில் உட்காந்து படிக்கிறவங்களோடு உறவாடுறான். திரும்பவும் போய் வியாழக்கிழமை தூங்கிட்டான். வெள்ளிக்கிழமை உறவாடுகிறான். எல்லோரும் ஏடிசியை பற்றி சொல்கிறாங்க, நான் அங்கே படிச்சுட்ருக்கேன், இந்த கிளாஸ் படிச்சுட்ருக்கேன்றதை சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு அவனுக்கு சனிக்கிழமை அன்றைக்கி வகுப்பு கவனித்து ஆகணும்னு ஒன்று. கையில் ஒரு பைசா இல்லை. எதிர்காலம் என்னவாகும் எதுவும் தெரியாது. தனக்கென்று இருக்கின்ற உடைமை அவனுடைய சொத்து ஒட்டுமொத்தமும் 2 ஆடைகளும் ஒரு மிதிவண்டி மட்டும்தான். அதோடு மட்டும்தான் புறப்பட்டு வந்துட்டான். என்னென்னா தன் சித்தியினுடைய கொடுமைகளிலிருந்து தப்பித்தாக வேண்டும்.
இந்த சமுதாயத்தில் தனக்கென்று ஒரு அங்கீகாரம் வேண்டும். யாரோ ஒரு நபர் வந்து இந்த 2 குடும்பத்தை தீராத சண்டையை சொல்லும்போது அவர் வாக்க தெய்வ வாக்காக கருதி அத்தனை பேர் அமைதியாயிட்டனே, இது மாதிரி நானும் உருவெடுக்கணும். அது மட்டும்தான் அவன் மனதிலே மிகவும் பாதித்த ஒரு நேர்வு. லட்சிய கனவாக எடுத்துக்கிறான். அதை வந்தக்கா சனிக்கிழமை கிளாஸ் வரான், படிக்கணும் சார்ன்றான். அவனுக்கிட்ட எதுவுமே கிடையாது. பார்க்கும்போதே வறுமையும் ரொம்ப துன்பமும் புறையோடுகிறது அவனுடைய உடலில். எதுவும் இல்லை. கிளாஸ் ஜாயின் பண்ணுறான். சரி படிப்பா அப்படின்னு சொல்லிட்டோம். படிக்கிறான். அவன் மட்டும் வந்தாக்கா அவனுக்கு எழுத்து வரல. ஏன்னா எழுத வரல. கல்வியினுடைய வாசம் விட்டு போய் ஏறத்தாழ 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எழுத்து வரல. துன்பப்படுறான். நான் எழுத முடியும்னு நம்புகிறான். ஆளுநருக்கும் கவர்னருக்கும் வித்தியாசம் தெரியல. ஆளுநர்னு சொன்னால் புரிஞ்சுக்கிறான். கவர்னர் என்று ஆங்கிலத்தில் உச்சரிக்கும் போது புரியாமல் தவிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு போராட்டம். ஆனால் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை மட்டும் அவனிடத்தில் இருந்தது. காலம் என்னமோ அவனை கருணாக பாம்பாக துரத்தி கொத்தியது. நைட்டு முழுக்க இப்போ சனிக்கிழமை கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டான். மறுபடியும் புளிய மரத்தாரில் போய் படுத்துக்க வேண்டியதான். அந்த கொசு கடி அதோட படுத்து காலைல எழுந்து நைட்டு முழுக்க படிக்க முடியாது. போய் 6 மணிக்கு விளக்கு முடிஞ்சதுன்னா போய் தூங்கிட வேண்டியதான். காலைல எழுந்து குளிச்சுட்டு வந்து கோவிலில் வந்து படிக்க வேண்டியது. இது மட்டும்தான். கோவிலில் போடுற சாப்பாடு மட்டும்தான் அவனுடைய உணவு. இப்படி தன்னுடைய வாழ்க்கையை மெல்ல நகர்த்தி வந்தவனுக்கு 15 நாள் கழிந்த பின்பு நைட்டு முழுக்க ஒருத்தன் வந்து இங்கே தங்குறானே யார் என்று அந்த புளிய மரத்தை ஒட்டி இருக்கின்ற வயல்வெளியினுடைய பண்ணையார் பார்க்குறாரு. யார் நீ நைட்டெல்லாம் இங்கே வந்து படுத்துட்ருக்கேன்னு குச்சி வச்சு எழுப்புறார். உண்மை கதையை சொல்கிறான். அவர் ஒரு வாய்ப்பு தரார். நீ படிக்கிறேன்னு சொல்கிற, அதனால் நைட்டு முழுக்க என் பம்பு செட்டை போட்டுக்கோ, மோட்டர் செட்டை போட்டுரு. நைட்டு முழுக்க பகல் முழுக்க நீ போய் படி. நைட்டு நீ பார்த்துக்கணும். நைட்டில் 2 ஃபேஸ் வரும், 3 ஃபேஸ் வரும். 3 ஃபேஸ் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு 2 ஃபேஸாக மாறும். அப்போ மோட்டர் ரிப்பேர் ஆகிடும். அதனால் அந்த சமயத்தை மட்டும் நீ விழித்திருந்து ஆஃப் பண்ணி நிறுத்தணும். சரியா? வேறு எதுவும் தண்ணிலாம் கட்ட வேணாம். மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உனக்காக தங்குறதுக்கு இந்த மோட்டர் கொட்டையை பயன்படுத்திக்கோ. நான் நைட்டு மட்டும் ஒரு வேளை சாப்பாடு கொடுப்பேன். இதுதான் கண்டிஷன். சரின்னு ஒத்துக்கிறான். பாருங்கள், வாய்ப்புகளை தேடுபவனுக்கு இயற்கை எப்போதும் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அடுத்தடுத்த நேர்வுகளை அவன் வாழ்வில் நடத்தி வைத்து கொண்டே இருக்கும். அதை போல் இந்த 15 நாட்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளான இவன் மரத்தடிகள் படுத்து உறங்கிய இந்த இளைஞனுக்கு 16வது நாள் இரவு ஒரு கூரை போட்ட கொட்டகை வாய்ப்பாக கிடைக்கிறது. அங்கே போய் படுக்கிறான். மோட்டர் போட்டுக்கிறான். நைட்டு முழுக்க படிக்க முடியலையே. அவனுக்கு தங்குவதற்கு என்று இடம் கிடைத்தது என்ற மகிழ்ச்சி அல்ல. மற்ற சக கூட்ட தோழர்கள் எல்லாம் நைட்டு முழுக்க படிக்கிறாங்க, என்னால் படிக்க முடியலையே, மரத்தடியில் உட்காந்து நைட்டில் விளக்கு எங்கே போகிறது என்று ஏங்கி தவித்த அவனுக்கு, ஒவ்வொரு இரவும் தூங்காமல் தவித்த அவனுக்கு 16ஆம் நாள் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. நீ தங்கி இரவு முழுக்க பாருங்கள். எப்படிப்பட்ட வாய்ப்புனா 12 மணிக்கு கரண்ட்டு மாறும், அது வரைக்கும் நீ தூங்கக்கூடாது. அதான் கண்டிஷன். இறைவன் எப்படி அவனுக்கு வாய்ப்புகளை கொடுக்குறான் பாருங்கள். தூங்காமல் இருந்து அன்னைக்கும் படிக்கிறான். அடுத்து 4 மாதத்திலே தேர்வு. இரவு முழுக்க தூங்காமல் இருந்து கொசுக்கடி வேற, கொசுக்கடியை தொடர்ந்து சந்தித்த அவனுக்கு தேர்வுக்கு 1 மாதத்திற்கு முன்னால் மலேரியா காய்ச்சல் வருகிறது. சோதனை எப்போதும் வரதான் சேரும். சாதனை புரிபவர்களுக்கு சோதனை இயற்கையாகவே வரும். மலேரியா காய்ச்சல் வந்துடுது. தீராத காய்ச்சல். செக் பண்ணுறான் டாக்டர்கிட்ட. அவனுக்கு மலேரியான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீ ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, கண்டிஷன் சொல்கிறாங்க. அவன் அதெல்லாம் தூக்கி போடுறான். அதெல்லாம் முடியாதுங்க, நான் படித்தாகணும். தொடர்ச்சியான மலேரியா காய்ச்சல். அவன் கொடுக்க மருந்தை மட்டும் சாப்பிட்டு கை காலெல்லாம் விரைத்து போய்விடும். அவனுக்கு வந்து ஜுரம் வருதுன்னு சொன்னால் மாலை பொழுதில் படிக்க முடியாது. மதிப்பெண் குறைவதன் மூலமாக மட்டும்தான் எனக்கே அது தெரிய வருது. ஏன்பா மார்க் வரல, படிக்கலை, உடம்பு சரியில்லை, அது மட்டும்தான் சொல்கிறான். உண்மையை சொல்லவே இல்லை. இதெல்லாம் எப்போ பதிவு செய்கிறான்னா வெற்றி பெற்று வந்து பதிவு செய்கிறான். இந்த தேர்வு 1 மாதம் கடத்து தேர்வு நடைபெற இருக்கின்றது. அந்த தேர்வுக்கு தயாராகிறான். என்ன ஆனாலும் சரி தேர்வை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறான். விஓ இந்த தேர்வை எழுதி குரூப் 4 எழுதுகிறான். எழுதி ரிசல்ட் வருது. அது வரைக்கும் அங்கவே தங்கியிருக்கிறான். கோவிலில் தங்குறது, கோவிலில் சாப்பிட்றது, மோட்டர் கோட்டையை போகிறது, இது தவிர வேறு எந்த வேலையும் பார்க்கல. ஏன்னா இந்த ஊருக்கு திரும்பி போக முடியாது. இந்த பின்னணியிலிருந்து வந்து படித்த அந்த இளைஞன் ரிசல்ட் வருது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவனுடைய பேரும் அந்த லிஸ்ட்டில் அதாவது எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டான், அவனுக்கு எழுதவே தெரியல, படிக்கவே மாட்டான் அப்படின்னு யாரெல்லாம் அவனை விமர்சனம் செய்தார்களோ, அவமானப்படுத்தினார்களோ, அத்தனை அவமானங்களுக்கிடையே அவனுக்கு ஒரு வெகுமானம் கிடைத்தது. அந்த தேர்விலே அவன் வெற்றி பெற்றான். அவன் ஆசைப்பட்டபடி விஓவா ஆனான். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அதாவது தான் பிறந்த ஊருக்கு அருகில் இருக்கின்ற 7 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கின்ற ஒரு சின்ன குக்கிராமத்துக்கு அவன் அதே வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். பாருங்கள், வள்ளுவர் சொல்கிறார், எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராக பெறின் என்று சொல்கிறார். நீ வலிமையுடையவனாக எப்போது உன் எண்ணங்களை மாற்றுகிறாயோ அப்போது அந்த எண்ணம் ஈடேறியே தீரும். இந்த பிரபஞ்சம் அதை நடத்தியே ஆகும். இதெல்லாம் இயற்கை தருகின்ற சான்று. உங்களுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த இடத்துல உதிர்த்து விட்டு போகின்ற வார்த்தை என்னவென்று சொன்னால், இளைஞர்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கையை ஊட்டுங்கள், எதிர்கால கனவை காட்டுங்கள். அரசு உத்தியோகம் என்பது புருஷ லட்சணம், ஆன்றோர் வாக்கு.
அரசு உத்தியோகம்தான் இந்த சமூகத்தினுடைய அடையாளம். இது இன்றல்ல நேற்றல்ல, என்றென்றும் எழுதப்படாத தீர்ப்பு. அத்தகைய ஊழியத்துக்கு இவர்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த மண்ணில் இருக்கின்ற இளைஞர்கள், பெற்றோர்கள் அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து அரசு பயிற்சி மையத்துக்கு அனுப்பி வையுங்கள். கண்டிப்பாக அவங்க அத்தனை பேரும் வேலை வாங்க முடியும். நாங்கள் இந்த மண்ணிலிருந்து வருபவர்களுக்கு மட்டும் அவலூர் மக்கள் இளைஞர்கள் படிக்க வராங்கன்னு சொன்னால் அவர்களுக்கென்று நம் பயிற்சி மையத்தில் சிறப்பு சலுகை என்பதை இந்த தருணத்திலே பதிவு செய்கிறேன். சார் ஃபீஸ் கட்ட முடியல, இது பண்ண முடியலனா அவர்களுக்கென்று நம் பயிற்சி மையம் எப்போதும் எந்த உதவியும் எத்தகைய உதவியும் செய்வதற்காக கடமைப்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த சலுகையை காட்டுவதற்கும் சிறப்பு கொடுப்பதற்கும் அவர்களுக்கு சிறப்பு சேர்ப்பதற்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். உங்களை அனைவரையும் நான் இந்த நல்ல தருணத்திலே வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.